டாபிக் பார்க்க போகிறோன்னா ஜீரோ ஷேடோ டே. தமிழில் நிழல் எல்லா நாளுன்னு சொல்கிறோம். நிழலே இல்லாத இருக்குமா? இது என்னமோ அதிசயமாக இருக்குது. நான் அந்த வீடியோ எடுத்து நான் யூடியூப்பில் கூட ஷேர் பண்ணப்போ நிறைய பேர் அப்படி எது எப்படி நிழலே இல்லாத இருக்கும். நம்ம வெயிலில் போய் நின்னோம்னா நம்ம மேலே சூரிய ஒளி படும்போது நம்மளோட நிழல் இன்னொரு இடத்துல நிழல் விழதானே செய்யும். அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்படி நிழலே இல்லாத எப்போ இருக்கும்னா பர்டிகுலராக ஒரு வருஷத்தில் 2 நாளைக்கு மட்டும் அந்த நிழல் இல்லாத இருக்கும். அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும், அதாவது நம்ம நூன் டைம்னு சொல்லுவோம். நூன் டைம்னா மதியம் நண்பகல்னு சொல்லுவோம். அந்த நண்பகலில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் அந்த பர்டிகுலராக ஒரு வருஷத்தில் அந்த 2 நாளைக்கு மட்டும் தெரியாது. அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒவ்வொரு ஏரியாவிலையும் அந்த ஜீரோ ஷேடோ டே மாறும். அந்த ஜீரோ ஷேடோ டேன்னா அதனோட என்ன யூஸு, அதெல்லாம் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம எர்த்தை எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணோம்னா, இது நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க. ஒரு ஸ்பியர் ஷேப்பில் தான் நம்மளோட எர்த்தை இருக்குதுன்னு தெரியும். இந்த எர்த்தை 2 விதமாக பிரிப்போம். இப்படி ஒரு கோடு போட்டோம்னா அது வந்து பூமத்திய ரேகை ஈக்குவேட்டர் லைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்படி ஒரு லைன் போனோம், இது வந்து போலார் லைன்னு சொல்லுவோம், அதாவது துருவ ரேகைன்னு சொல்லுவோம். மேலே வடக்குலேருந்து தெற்கு நோக்கி போடுறது. இது வந்து பூமியை 2ஆக பிரிக்கிறது. இந்த மாதிரி லைன் இருக்குது. இதை தான் என்ன சொல்லுவோம்னா லாட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூட்னு சொல்லுவோம். அச்ச ரேகை தீர்க்க ரேகையெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு ஏரியாவோட ஒரு இடத்த கால்குலேட் பண்ணுறதுக்கு இப்போ கூகுள் மேப்பில் போய் ஒரு இடத்த தேடினீங்கன்னா அங்கே என்ன வரும், ஆட்டிடியூடு என்ன, லாஞ்சிடியூடு என்னன்னு வரும். இதை வச்சு தான், அதாவது செங்குத்தாக எவ்வளோ டிஸ்டன்ஸு, கிடைமட்டமாக எவ்வளோ இருக்குது, இதை வச்சு தான் ஒரு இடத்த டிசைட் பண்ணுவோம். அதாவது இந்த மாதிரி 2 லைன் இருக்குது. இந்த பூமத்திய ரேகையில் வந்து நாம் 0 டிகிரி வச்சுக்கிறோம். அதே மாதிரி இங்கே ஒரு கோடு அந்த லண்டன்கிட்ட கிரீன்விச் லைன்னு சொல்லுவோம். அந்த லைன், இந்த 2 லைன் இந்த இடத்துல எங்கே சந்திக்குதோ இந்த இடத்துக்கு பேர் 0 டிகிரின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஊருக்கு இருக்குது. நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா எந்த லைனில் வருதுன்னா, இந்தியா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதாவது இந்த பூமத்திய ரேகையிலேருந்து கொஞ்சம் மேலே இருக்குது. கொஞ்சம் மேலே இருக்கனால அதை என்ன சொல்லுவோம்னா நார்த்து. இந்த பூமத்திய ரேகை கீழே இருந்தால் சவுத்துன்னு சொல்லுவோம். கூகுள் மேப்பில் நம்மளோட ஆட்டிடியூட் லாட்டிடியூட் செக் பண்ணோம்னா ஒரு 11 டிகிரி வரும். அதாவது இந்த பூமத்திய ரேகையிலேருந்து கொஞ்சம் உயரம் தள்ளி இருக்குது. இங்கே வந்துட்டால் 20 டிகிரி. இப்போ நாங்கள் இருக்கிற பூனேவெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 டிகிரி வரும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 10 டிகிரி டு 11 டிகிரி இருக்குது. அதாவது 0லேருந்து எவ்வளோ உயரத்தில் நாம் இருக்கோம். 11 டிகிரி நார்த்துன்னு குறிப்போம். ஏன்னா கீழே இருந்து மேலே இருக்கனால இந்த லைனில் மேலே நார்த்துன்னு குறிப்போம். இந்த கீழே இது வந்து சவுத்து. இந்த சைடு வந்து ஈஸ்ட்டு. இந்த சைடு வந்து வெஸ்ட்டு. அப்போ இந்த கிரீன்விச் லைன்லேருந்து கிழக்கால சைடில் நாம் எங்கே இருக்கிறோம், இது நேராக பார்த்தோம்னா ஒரு 70-80 டிகிரி வரும். ஒரு ஊருக்கு மாறும், 70 to 80 டிகிரிக்கு வரும். நம்ம ஊரோடைய ஆட்டிடியூட் லாஞ்சிடியூட் குறித்து சொன்னோம்னா 10 to 11 டிகிரி நார்த்து, 70 to 80 டிகிரி ஈஸ்ட்டு. இதுதான் நம்ம இடம். இந்த மாதிரி தான் உலகத்தை பிரிச்சிருக்காங்க. இதை வச்சு தான் கூகுள் மேப் ஒர்க் ஆகுது. இப்போ ஒரு இடத்த எடுத்துக்கிட்டோம்னா எதிர்காலத்தில் இப்போ நம்ம ஊருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. போஸ்ட் கோடு சொல்கிறோம் 63, ஒரு 6 நம்பரில் போஸ்ட் ஆஃபீஸு நம்பர் சொல்கிறோம், பின்கோடு நம்பர். இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பின்கோடு இருக்காது, அட்ரஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த உலகத்தை இந்த மாதிரி இப்படி கட்டம் கட்டமாக பிரிச்சிருப்பாங்க. இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு பேப்பர் இந்த மாதிரி பாக்ஸாக பிரித்தோம்னா ஒவ்வொரு கட்டம் பார்த்தோம்னா அந்த உயரம் என்ன இருக்கும், 100 மீட்டர். அந்த அகலம் என்ன இருக்குன்னா 100 மீட்டர். இந்த 100 மீட்டருக்குள்ளே இருந்தால் ஆட்டிடியூட் லாஞ்சிடியூட் எல்லாமே ஒன்று. இந்த 100 மீட்டர் தாண்டி இங்கே வந்துட்டு, அதாவது உதாரணத்துக்கு இந்த இடத்துல 78 டிகிரி 30 மினிட்னா அடுத்து இந்த இடத்துக்கு வந்துட்டு 78 டிகிரி 31 மினிட், 78 டிகிரி 32 மினிட். ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் மாறும்போது இந்த ஆட்டிடியூட் லாஞ்சிடியூட் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பின்கோடு பார்த்தோம்னா ஒரு 4-5 ஊருக்கு சேர்ந்து ஒரே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். 4-5 ஊருக்கும் ஒரே பின்கோடு தான். அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அந்த பின்கோடை வச்சு யாருக்கு லெட்டர் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆட்டிடியூட் லாஞ்சிடியூட் மீட்டருக்கும் இங்கே எப்படின்னு பிரித்து வைக்கிறது அந்த ஆட்டிடியூட் லாஞ்சிடியூட் லைனு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கூகுள் மேப் ஒர்க் ஆகுது. நான் மேப்பில் சர்ச் பண்ணோம்னா ஒரு 100 மீட்டருக்கு இருக்கிற வரைக்கும் தான் அந்த லொக்கேஷன் காட்டும். அடுத்த 100 மீட்டர் தாண்டினா நம்ம லொக்கேஷன் மாறிடும்.
ஸோ இதனால் அக்யூரேட்டாக பெயிண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வீட்லேயே இந்த ரூமில் இருந்தோம்னா ஒரு லொக்கேஷன், இல்லை பக்கத்து ரூம் 100 மீட்டர் தள்ளி, ஸோ ஒரு வீடு தள்ளி பக்கத்து வீட்டுக்கு போயிட்டோம்னாவே அந்த லொக்கேஷன் நமக்கு மாறிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கூகுள் மேப் ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்து என்னென்னா, ஸோ போல் ஸ்டார்னு ஒன்று சொல்லுவோம். எதுக்காக அந்த போல் ஸ்டார் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ நாம் துருவத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஊரில் இருக்கிறோம், நம்ம ஊரில் நம்ம அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, இல்லை ஸ்டாஃப் சொல்லியிருப்பாங்க, ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து நார்த்து, சவுத்து, ஸோ ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுன்னு நம்ம ஊரில் தெரியும். ஸோ வெளியூருக்கு போகிறோம். ஸோ வெளியூருக்கு போனோம்னா நமக்கு தெரியாது. ஸோ எந்த சைடு நார்த்து, எந்த சைடு சவுத்துன்னு தெரியாது. ஸோ கண்ணை கட்டி காட்டில் ஓட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஏதாவது வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ வேறு எங்கேயோ ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா, ஸோ அங்கே யாராவது கேட்டு அது இந்த சைடு நார்த்து சவுத்துன்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஸோ இல்லைன்னா தெரியாது. சூரிய உதயமாவதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுவும் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறது நம்ம கஷ்டம். இப்போ இதே நைட்டு டைமாக இருந்தால் ஸோ எது நார்த்து எது சவுத்துங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இதுக்கு பார்த்தோம்னா போல் ஸ்டார்னு ஒன்று சொல்லுவோம். நேற்று ஸ்டாரை பற்றி பார்த்தோம். ஸோ நைட்டு எல்லாம் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீன்றீங்க, ஸ்டாரை பார்த்து நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நோட் பண்ணி எல்லாம் ஷேர் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாரை பார்க்கும்போது எல்லா ஸ்டாரும் பார்த்தோம்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேற்று 28 நட்சத்திரம் இருக்குன்னு நட்சத்திர கோட்டெல்லாம் பார்த்தோம், ராசி மண்டலம் பார்த்தோம். ஸோ அந்த போல் ஸ்டார்னு ஒன்று இருக்கும். இது வந்து நார்த்து சைடில் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டார் மட்டும் பார்த்தோம்னா ஸோ எப்போ பார்த்தாலும் அதே இடத்துல இருக்கும். ஏன்னா பூமி என்ன இருக்குது, பூமி வந்து ஒரு ஸ்பியரு. ஸோ அந்த எர்த்தோட ஸ்பியரை சுற்றும் போது என்ன இருக்கும், ஸோ எர்த் இந்த மாதிரி ஸ்பியராக இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த சைடில் நார்த் இருக்குது, ஸோ இந்த சைடு சவுத் இருக்குது. ஸோ இப்போ இந்த எர்த்தை என்ன பண்ணுது, ஸோ வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் நோக்கி இந்த மாதிரி சுற்றுது. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும்போது என்ன பண்ணோம், ஸோ எர்த்தோட பருப்பு இங்கே இந்த இடத்துல வெஸ்ட்டில் இருக்கிறது இப்படியே சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி இந்த சைடு வரும். ஸோ இந்த எர்த்தில் உள்ள எல்லா லொக்கேஷனும் மாறும். ஆனால் அந்த நார்த்தில் இந்த ஒரு புள்ளியும் அந்த பூமியோட இடம் மாறவே மாறாது. ஸோ அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படியே தான் இருப்போம். ஸோ அந்த இடத்துல பகல்னா பகலாகவே இருக்கும், இரவுனா இரவாகவே இருக்கும். ஸோ அந்த புள்ளி வந்து பூமி சுற்றும் போது சேஞ்ச் ஆகாது. ஸோ இது நேராக ஒரு ஸ்டார் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாரை பார்க்கும்போது என்ன இருக்கும், ஸோ இங்கெல்லாம் பூமி ரொட்டேட் ஆகிறனால இங்கே உள்ள ஸ்டாரு மூவ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ இந்த நேரான புள்ளியில் இருக்கிற ஸ்டார் பார்த்தோம்னா மூவ் ஆகுது. ஸோ அதான் அந்த இடத்துல புள்ளி வச்சுருக்கும். ஸோ இந்த வட்டமாக கோடு போட்டிருக்கு என்னென்னா இந்த ஸ்டாரோடைய மூமெண்ட்டு. ஸோ அதாவது இங்கே ஒரு ஸ்டார் எடுத்தோம்னா இங்கே இருக்குது, அடுத்த ஒரு மணி நேரத்தில் இங்கே வந்துடும், இப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படியே சர்க்குலராக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த போல் ஸ்டார் சென்டரில் உள்ள போல் ஸ்டார் மட்டும் மூவே ஆகாது. ஸோ அந்த போல் ஸ்டாரை வச்சு இதுதான் நார்த்து. ஸோ நார்த்தில் ஒரு போல் ஸ்டார் இருக்குது. ஸோ அதே மாதிரி சவுத்தில் ஒரு போல் ஸ்டார் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் வச்சு இதுதான் நார்த்து ஈஸ்ட்டுங்கிறத, ஸோ நார்த்து சவுத்துங்கிறத நாம் இதை வச்சு நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தோம்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன், சூரியன் வந்து எந்த சைடு உதயமாகுது? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஈஸியான கேள்வி தான் கேட்டிருக்கேன். எங்கே ஈஸ்டில் உதயமாகுதா? எல்லா நாளுமே ஈஸ்டில் தான் உதயமாகுதா இல்லை மாறுமா? சூரியன் கிழக்க உதயமாகுதுன்றீங்க. ஸோ எல்லா நாளுமே அக்யூரேட்டாக கிழக்கு தான் உதயமாகுதா? அதில் எதாவது சேஞ்ச் இருக்கா? இப்போ நாளையிலிருந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அந்த ஆக்டிவிட்டி செய்ய போகிறீங்க. ஸோ சூரிய உதயமாகிறத நான் மானிட்டர் பண்ணோம். எல்லா நாளும் கிழக்க உதிக்காது, அதாவது நேர் கிழக்குன்னு சொல்கிறோம். நேர் கிழக்கே எல்லா நாளும் அந்த சூரியன் உதயமாகாது. ஸோ அதனோட பொசிஷன் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். எதனால் பொசிஷன் மாறுதுன்னா, ஸோ இந்த இடத்துல சன் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா இதை வந்து நீள் வட்டமாக எர்த்து ரொட்டேட் ஆகுதுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்போ இந்த இடத்துல சன் இருக்குன்னா இதுலேருந்து பார்த்தா சன் நேராக இருக்கும். ஸோ அதுவே எர்த்து இங்கே போயிட்டா, ஸோ அப்போ அந்த சன் எங்கேன்னா இங்கே கிராஸ் ஆகிடும்.
ஸோ நேராக இருக்காது, எல்லா நாளும் நேராக கிழக்கு ஒதிக்காது. ஸோ இந்த இடத்துல போயிட்டோம்னா ஸோ இங்கே நேராக இருக்கிறது, ஸோ இங்கே போனால் வேறு மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த சென்டராக எப்போ வருதோ ஸோ அப்போ அதாவது அந்த நீள்வட்டத்தோட இந்த சைடில் வரும்போது ஒரு நாளும், அந்த நீள்வட்டத்தோட கீழ் பாகத்தில் வரக்கூடிய ஒரு நாளும், இந்த 2 நாள் மட்டும்தான் அந்த சன்னு நேர் கிழக்கே நமக்கு உதிக்கும். ஸோ மற்ற நாள்லாம் நேர் கிழக்கு உதிக்காது, கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் டெய்லியும் வாட்ச் பண்ணி இங்கே மானிட்டர் பண்ணிங்கன்னா இந்த சூரிய உதயத்தை ஒரு வருஷத்துக்கு டயக்ராம் வரைஞ்சால் ஸோ அதான் இந்த 8 மாதிரி உள்ள அந்த லூப்பு கிடைக்கிறது. எப்படின்னா இது வந்து சன் உதயம் ஆகக்கூடிய இடம். ஸோ இதை நீங்கள் டெய்லியும் வரைஞ்சிக்கிட்டே வந்தீங்கன்னா ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா ஒவ்வொரு நாள் வரைஞ்சி, ஸோ ஒரு நாள் சன் இங்கே இருக்குது. ஸோ அடுத்து 25/5 ஸோ மெஷர் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல சன் வந்திருக்கு 29/7. ஸோ அதே மாதிரி 5/5, 18/8, 15/4, 7/9. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டேட்டு ஸோ மானிட்டர் பண்ணுதா. ஸோ இப்போ எல்லா புள்ளியும் ஜாயின் பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி 8ங்கிற ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஆக்டிவிட்டி. இப்போ நீங்கள் உங்களுடைய நோட்டு பேப்பர் ஒன்று எடுத்துக்கிங்க. ஸோ எடுத்துக்கிட்டு நாளையிலிருந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி A4 ஷீட் பேப்பர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் உங்கள் வீட்டிலேருந்து ஸோ நேர் கிழக்கு சைடு, ஸோ நேர் கிழக்குனா கிழக்கையும் தெரியணும், அதாவது மாதிரி அந்த நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவோம் அந்த மூளை, அதாவது வடக்கு பக்கத்துக்கும் கிழக்கு பக்கத்துக்கும் உள்ள அந்த மூளையும், அதே மாதிரி கிழக்குக்கும் தெற்கைக்கும் உள்ள அந்த மூளையும் தெரியணும். ஸோ அதாவது இது ஈஸ்ட்டுன்னா ஸோ இது வந்து நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைடு சவுத் ஈஸ்ட்டு. ஸோ இது ஃபுல்லாக கிளியராக தெரியணும். தெரிகிற ஒரு இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணி, இந்த சைடு வடக்க, இந்த சைடு தெற்க சவுத்துனா இந்த சைடு வெஸ்ட்டுன்னு வச்சுக்கி. ஸோ உங்கள் பேப்பரில் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஸோ உங்கள் வீட்டில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்கி. ஸோ இந்த இது ஃபுல்லாக தெரியணும், நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் ஈஸ்ட் வரைக்கும் இந்த கிழக்கு பக்கம் இது ஃபுல்லாக தெரிகிற மாதிரி உங்கள் வீட்டினுடைய ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்கி. ஸோ நீங்கள் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு டைமை நீங்களே நோட் பண்ணிங்க. ஸோ காலையில் ஒரு 7 மணி. ஸோ நான் 7 மணிக்கெலாம் எந்திரிக்க மாட்டேன், 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன்னா சரி 8 மணிக்கூட வச்சுக்கிங்க. ஸோ அந்த டைம் வச்சுக்கிட்டு ஸோ அங்கே இந்த கிழக்கு பக்கமாக பார்க்கும்போது என்ன இருக்குது, ஸோ இந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் இருக்குது, ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன பில்டிங் இருக்குது, ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு மரம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரைஞ்சிட்டு எல்லா நாளும் என்ன பண்ணணும்னா எந்த இடம் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்த தான் செலக்ட் பண்ணணும். டெய்லியும் இடத்த மாற்றக்கூடாது. ஸோ ஒரு நாள் எந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே இடத்துல எல்லா நாளும் வச்சிங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இதை மானிட்டர் பண்ணுங்க. அதே மாதிரி டைமும் எல்லா நாளும் ஒரே டைம் தான் இருக்கணும், வெவ்வேறு டைம் எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் இந்த பில்டிங்கோட படம் இருக்குது. ஸோ இப்போ கிழக்க பார்த்தோம்னா நம்ம ஊரில் மரம், ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா மரம்னா மரம் மாதிரி அப்படியே வரைய தேவையில்லை. ஸோ ஒரு கோடு மாதிரி போட்டு இந்த இடம் வேப்ப மரம் நோட் பண்ணிங்க. ஒரு இது நோட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அதை நோட் பண்ணிவிட்டு ஸோ அந்த சூரியன் எங்கே உதயமாகுது ஸோ அந்த இதை நோட் பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட். ஸோ இப்போ இந்த வேப்ப மரம் இருக்குது, இந்த வேப்ப மரம் நேராக இன்றைக்கி வந்து சூரிய உதயமாகற அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சு டேட்டு போட்டேங்க. ஸோ 19 சொன்னிட்டேது 22 மே 2024 நோட் பண்ணி அடுத்த நாள் நோட் பண்ணினா இதே இடத்துல அடுத்த நாள் கண்டிப்பாக அந்த சூரிய உதயம் அதே இடத்துல அடுத்த நாள் வராது. ஸோ இப்போ மரத்தோடைய மேல் உச்சியில் சூரிய உதயத்தை பார்க்குறீங்கன்னா அடுத்த நாள் என்ன இருக்கும், ஸோ அந்த மரத்தோட உச்சியில் இருக்காது. ஸோ அடுத்த நாள் அந்த மரத்துலேருந்து சைடில் கொஞ்சம் கிராஸ் ஆகி போயிருக்கும். ஸோ அப்போ மரத்துலேருந்து இந்த சைடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஒவ்வொரு நாள் இப்படி பாயிண்ட் நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு நாள் நோட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சிலர் சொல்கிறேன் எல்லா நாளும் என்னால் நோட் பண்ண முடியாது, எனக்கு ஒர்க் இருக்கும். ஸோ அப்படின்னா ஸோ 2 நாளைக்கு ஒருக்கா நோட் பண்ணுங்கள். இல்லை அதுவும் கஷ்டமாக இருக்குன்னா ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஸோ ஏதோ ஒரு நாள் வச்சுக்கி. ஸோ ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஸோ ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நோட் பண்ணுறோன்னா ஸோ 52 வாரத்துக்கு 52 புள்ளி கிடைக்கும். ஸோ டெய்லி நோட் பண்ணிங்கன்னா 365 புள்ளி நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி புள்ளியை வரைஞ்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி நல்ல ஷேப் வரும். ஸோ இதே மாதிரி யார் அக்யூட்டாக வரைகிறீங்களோ ஸோ அவையில் வந்து
இஸ்ரோவோட ராக்கெட் லான்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறோம். இப்போ யார் நிறையா கொஸ்டின் கேட்குறீங்களோ, யார் ஆக்டிவாக இருக்கீங்களோ, ஸோ அதில் இஸ்ரோவில் ராக்கெட் லான்ச் பண்ணுறதை டைரெக்டாக பார்க்குறக்கு ஸோ உங்களே உங்களுக்கு காலேஜ் சார்பில் அரேஞ்ச் பண்ணி தரோம். யார் பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அதில் கூப்பிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா ஒவ்வொரு நாள் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். இங்கே ஒரு இடத்துல இருக்கும், இங்கே ஒரு இடத்துல இருக்கும். ஸோ என்னோடய பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எல்லா நாளும் வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ எதனால் அந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்குன்னா, எர்த்து வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சன்னை ரிவால்வ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மாறும்போது என்னென்னா, நம்மளோட காலாண்டரில் ஸோ 2 நாள் சொல்லுவோம். ஸோ இது வந்து மார்ச் 20, 21, அதே மாதிரி செப்டம்பர் 22, 23. ஸோ இது 2 என்ன சொல்லுவோம்னா, ஸோ இந்த 2 இதை என்ன சொல்லுவோம்னா, இந்த 2 தான் அந்த பூமத்திய ரேகை மையத்தில் இருக்குது. ஸோ அதாவது நிலநடுக்கோடுன்னு சொல்கிறோமே, அந்த நிலநடுக்கோட்டோடைய சென்டரில் உள்ளது தான் என்ன சொல்லுவோம்னா, அதாவது அந்த இடத்துல ஏற்கனவே பார்த்தோம், இந்த நடுவாண்ட இப்படி ஒரு கோடு லைன் வரைஞ்சிருக்கும். ஸோ இந்த லைன் நேராக சூரியன் வரக்கூடிய நாள். ஸோ அதான் ஈக்குனட்டு சொல்லுவோம். அதாவது சம இரவு பகல் நாள்னு சொல்லுவோம். அந்த சம இரவு பகல் நாளுங்கிறது இந்த இடத்துல வரும். ஸோ அது என்னைக்கு வரும்னா 2 நாள் வரும். அதாவது அந்த நீள் வட்டத்தில் இடத்துல ரொட்டேட் ஆகும்போது சன் இங்கே இருக்குது. ஸோ இந்த சன்னு நேராக இந்த இடத்துல வரும். அப்போ இந்த இடத்த வந்து 23.5 டிகிரி சாஞ்சிருக்கு. ஸோ அப்படி சாஞ்சிருக்கையில் பார்த்தல இந்த இடத்துல வரும்போது அன்றைக்கி கரெக்டாக அக்யூரேட்டாக 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவாக இருக்கும். ஸோ மற்ற நாள் அக்யூரேட்டாக 12 மணி நேரம் இருக்காது. ஸோ 11.5 மணி நேரம், 11.25 மணி நேரம் பகல், ஸோ இரவு ஒரு 10 நிமிஷம் அதிகமாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 நாள் மட்டும் ஈக்குனோட்டு. ஸோ இது வந்து இரவு பகலாக அக்யூரேட்டாக 12 மணி நேரம் அப்படியே இருக்கும். ஸோ அப்போ என்ன இருக்குன்னா, இந்த நிலநடுக்கோடுன்னு சொல்கிறோம், பூமத்திய ரேகைன்னு சொல்கிறோம், இது நேராக அக்யூரேட்டாக இந்த சன் வந்துடும். ஸோ அப்போ அந்த இடத்துல 0 டே. ஸோ 0 டே பற்றி சொல்லும்போது சொல்கிறோம், நேர் உச்சியில் தலைக்கு மேலே இருந்தால் என்ன இருக்குது, நிழல் தெரியாது. நம்ம தலைக்கு நேர் உச்சியில் சூரியன் இருந்துச்சுன்னா நம்மளோட நிழல் காலுக்கு கீழே போயிடும். ஸோ அப்போ வந்து நிழல் தெரியாது. ஸோ ஏதோ ஒரு பொருள் வச்சு ஒரு பைப்பை நிறுத்தி வச்சோம், ஸோ அந்த பைப்பினோட நிழல் அது கீழே போயிடும், நமக்கு நிழல் தெரியாது இந்த மதிய நேரத்தில் நேர் உச்சியில் வரும்போது. ஸோ அப்போ அந்த ஈக்குனேட்டில் அந்த பூமத்திய ரேகையில் இருக்கிற அன்றைக்கி இவங்க 2 பேர்த்துக்கும் இந்த டேட்டில் அன்றைக்கி 0 டே, நிழலே தெரியாது. ஸோ அதே மாதிரி இங்கே வரும்போது என்ன சொல்லணும், ஸோ இது விண்டர்னு சொல்கிறோம் இங்கே போகும்போது. ஸோ இந்த இடத்துல வரும்போது சம்மர்னு சொல்கிறோம். ஏன்னா பூமி வந்து 23 டிகிரி சாஞ்சி சுற்றுது. ஸோ இங்கே வரும்போது நமக்கு இந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அது அந்த சைடு வரும்போது ஸோ மே, ஜூன்லாம் சம்மரு, இங்கே வந்து நவம்பர், டிசம்பர்லாம் வின்டர் சீசன் சொல்கிறோம். ஸோ இங்கே வரும்போது என்ன இருக்கும், ஸோ இரவு பகல் மாறும். ஸோ வின்டர் சீசனில் இங்கே என்ன இருக்குது, இங்கே இருக்கும்போது ஸோ இரவு நேரம் அதிகமாக இருக்கும், பகல் நேரம் கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே சம்மர் சீசன் வரும்போது பகல் நேரம் அதிகமாக இருக்கும், இரவு நேரம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த சர்க்கிள் தான் என்னது, எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் தான் எர்த்து வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அடுத்ததுக்கு வரோம். இப்போ இந்த நிலநடுக்கோடு. ஸோ இந்த நிலநடுக்கோட்டுக்கு நாங்கள் என்ன சொல்லிடுறீங்க, ஸோ இந்த மார்ச் 20, 21, செப்டம்பர் 22, 23. ஸோ அன்றைக்கி என்ன பண்ணோம், இந்த நிலநடுக்கோட்டுக்கு நேராக இது நேராக சூரியன் வரும். அதாவது இந்த இடத்துல நேராக சூரியன் உதச்சி, ஸோ இதே லைன்லேயே சூரியன் ட்ராவல் ஆகி, ஸோ இந்த சைடில் போய் இங்கே சூரியன் மறையும். ஸோ இந்த லைனில் தான் சூரியன் போகும். ஸோ அந்த லைனில் யார் யார் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து அந்த டேட்டில் 0 ஷேடோ டே. ஸோ அவங்களுக்கு வரும். அப்போ அடுத்து என்ன பார்த்தோம்னா, ஸோ அச்சரேகை, கடகரேகை, மகர ரேகைன்னு படிச்சிருப்போம். ஸோ இந்த கடகரேகை, மகர ரேகை என்னென்னா, ஸோ இந்த இடத்துல இருக்கிற சூரியன் ஸோ இங்கேருந்து என்ன பண்ணோம், இங்கேருந்து இப்படி மூவ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த கடகரேகை எங்கே இருக்குது அது வரைக்கும் போவோம், திரும்ப அங்கேருந்து இப்படியே ரிவர்ஸில் வந்து ஸோ திரும்ப இந்த மகர ரேகை வரைக்கும் வரும். ஸோ திரும்ப இங்கே வந்துடும். ஸோ இதுக்குள்ளே மட்டும்தான் அந்த சன்னு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ மற்ற இடத்த இதை கடகரேகையை தாண்டி அந்த சைடு போகாது.
ஸோ அதை வச்சு தான் அந்த 2 லைன் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது நம்ம பூமி மையம் வரும்போது நம்ம ஊருக்கு நேராக நமக்கு வரும்போது ஸோ சித்திரை மாதம்னு சொல்கிறோம், அதான் தமிழ் வருடப்பிறப்பு சொல்கிறோம். ஸோ அந்த தமிழ் வருடப்பிறப்பை பார்த்தோம்னா நமக்கு நேராக உச்சியில் நம்ம நேராக வந்துடும். அதாவது இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு ஸோ இந்த இடத்துல நேராக வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வரும். ஸோ இப்படியே இங்கே மூவ் ஆகிட்டே போகுது. ஸோ இங்கே மூவ் ஆகிட்டு போனோம்னா ஸோ இந்த ஆடி மாதம் போய் இங்கே முடிச்சிடும். ஸோ முடிச்சுட்டு திரும்ப மறுபடியும் அங்கேருந்து இங்கே மூவ் ஆகிட்டே வரும். ஸோ இப்படியே போனால் அதே மாதிரி இந்த சைடு மகர ராகிக்கு எப்போ போகும்னா ஸோ மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க தைப்பொங்கலுக்கு. ஸோ என்னென்னா அந்த மகர ராகியை நோக்கி போகணும்னு அர்த்தம். ஸோ அந்த மகர ராகியை போயிட்டு அங்கேருந்து திரும்புறது தான் நம்ம தை மாதம் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதில் ஒரு சின்ன எரர் கால்குலேஷன்லாம் இருக்குது. ஸோ மகர ராகிலேருந்து திரும்புகிற இடம் அந்த தை மாதம்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வரும்போது நம்ம ஆடி மாதம் இதெல்லாம் வந்து நம்ம பண்டிகையை கொண்டாடுறோம். ஸோ இப்போ இந்த கோட்டுக்குள்ளே இடையில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த 0 ஷேடடாக வரும். ஸோ மற்ற இடத்துல உள்ளவங்களுக்கு 0 ஷேடாக வராது. ஸோ ரஷ்யாவிலேயோ இங்கே சைனாவில் இருக்கிறவங்களாம் 0 ஷேடாட்டை கிடையாது. ஸோ அதே மாதிரி யூஎஸ்லேயே இங்கெல்லாம் இருக்கிறவங்களே 0 ஷேடோட்டை கிடையாது. ஸோ நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல தான் லைன் கிராஸ் ஆகுது. ஸோ அதாவது நார்த் இந்தியா சொல்கிறோம். ஸோ அதாவது இந்த மகாராஷ்டிரா வரைக்கும் தான் 0 ஷேடோட்டை இருக்கும். மகாராஷ்டிராவுக்கு மேலே நார்த் இந்தியா இப்போ டெல்லி இருக்குது, குஜராத் இருக்குது, கல்கத்தா இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 0 ஷேடோ கிடையாது. ஸோ நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, ஸோ மகாராஷ்டிரா இங்கெல்லாம் உள்ளவங்களுக்கு 0 ஷேடோ இருக்குது. ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணுறங்கிறத நான் அடுத்து பின்னாடி சொல்லுவோம். சிவிலுக்கு மட்டும்தான் நமக்கு 0 ஷேடோ வரும். ஸோ அப்போ இந்த பூமத்திரை கடந்ததுக்கப்புறம் நமக்கு 0 ஷேடோ வரும். ஸோ அதுதான் எப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். ஸோ இந்த 0 ஷேடோ டேங்கிறது பார்த்தோம்னா ஸோ இந்த பொருள் வச்சுருங்க. இப்போ இந்த குழந்தைகளாம் நிற்கிறாங்க. ஸோ இவங்க நிற்கும் போது இவரோட நிழலை பார்த்தீங்கன்னா காலு கீழே போயிடும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்கோம். இங்கே ஒருத்தர் வண்டியில் வர்றாரு. ஸோ இவரோட நிழலே பார்த்தீங்கன்னா தெரியாது. இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு. ஸோ இவரோட நிழலே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் வைக்கிறோம். ஸோ அந்த பொருளோட நிழலே இருக்காது. இங்கே ஒரு வாட்டர் கேன் வச்சுருக்கோம். ஸோ இந்த வாட்டர் கேனோட நிழலை பார்த்தோம்னா அந்த நிழலே அங்கே தெரியாது. ஸோ அந்த 0 ஷேடோட அன்னைக்கு நிழல் தெரியாது. எந்த பொருளை வச்சோம்னாலும் அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் இதனோட நிழலே தெரியாது. ஸோ இந்த நிழலே தெரியலனா இதனால் என்ன யூஸ்ன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதில் நிறையா யூஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் அடுத்து இப்போ மெஷர் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஒவ்வொரு மாதமும் எந்த இடத்துல எப்போ அந்த 0 ஷேடோ வருங்கிறத அந்த டைம் டேபிள் போட்டுருவீங்க. ஸோ இப்போ நீங்கள் இப்போ இங்கே தருமபுரியில் இருக்கிறீங்கன்னா ஸோ ஈரோடு, ஸோ ஒசூர். ஸோ இப்போ இது நேராக வரும்ன்றங்க தருமபுரி. ஸோ இது நேராக வரும்போது பார்த்தோம்னா இங்கே ஸோ ஏப்ரல் 21 அண்டு ஆகஸ்ட் 21. ஸோ இந்த 2 நாள் பார்த்தோம்னா ஸோ அந்த தருமபுரி ஏரியாவில் நமக்கு 0 ஷேடோ வரும். ஸோ இந்த ஏரியாவில் எல்லாமே ஸோ இது நேராக என்னென்ன இருக்காங்களோ அங்கே வரும். ஸோ இப்போ இந்த கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18 அண்டு 24. ஸோ இந்த கோயம்புத்தூர், இந்த கும்பகோணம், இது நேராக என்னென்ன ஊர் இருக்கோ ஸோ எல்லாத்துக்கும் ஒரே நாள் தான் 0 ஷேடோ டே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஒரு 40-50 கிலோமீட்டருக்கு பார்த்தோன்னா ஒவ்வொரு நாள் மாறும். அடுத்த 50 கிலோமீட்டர் தள்ளி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 0 ஷேடோ டே அடுத்த நாள் வரும். ஸோ இதுதான் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய 0 ஷேடோ டே. ஸோ ஒரு நாள் முன்ன பின்ன கூட வரலாம். ஸோ அந்த ஏரியா கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி இருந்துச்சுன்னா ஸோ 21 ஏப்ரலுக்கு இப்போல்லாம் 20 வரலாம், அல்லது 22 ஏப்ரல் வரலாம். ஸோ இப்போ அடுத்து ஆகஸ்ட்டு 21 வரும். ஸோ உங்கள் காலேஜில் நீங்கள் இதை ஒரு ஈவெண்ட்டாகவே நீங்கள் நடத்தி மெஷர் பண்ணலாம். ஸோ அது மெஷர்மெண்ட் எப்படிங்கிறத இப்போ நான் அடுத்து சொல்லுவேன். ஸோ இது வந்து நேரு மெமரி காலேஜில் ஸோ 0 ஷேடோ டே மெஷர் பண்ணுனது இது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கலாம் பார்த்தீங்கன்னா நிழலே தெரியாது. ஸோ இங்கே பாரு சர்க்கிளாக நின்னீங்கன்னா ஸோ இதோட நிழல் இதே சர்க்கிளாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பைப்பு நிறுத்தி வச்சுருங்க இடையில. ஸோ இதனோட நிழலே இருக்காது பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே வரிசையோட ரவுண்டாக நிற்கிறது அந்த கையோட நிழல் மட்டும் கீழே நேராக தெரியும். ஸோ மற்ற நிழல் தெரியாது. இது என்எம்சியில் 0 ஷேடோட மெஷர் பண்ணுது. பைப்போட நிழலே தெரியாது. ஸோ அந்த பர்டிகுலர் டே மட்டும். ஸோ இதே மாதிரி ஒரு பெரிய கோயிலெலாம் இருக்குன்னா ஸோ அந்த குறிப்பிட்ட நாளில் பார்த்தோம்னா அதனோட நிழலே எவ்வளோவாது. இப்போ இந்த கோயிலோட கோபுரத்தோட நிழல் ஸோ இந்த இடத்துல நிழல் விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த 0 ஷேடோ டே வர அன்னைக்கு பார்த்தோம்னா
இந்த கோபுரத்தோட நிழல் ஸோ இந்த இடத்துல விழுவாது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதனோட நிழல் இங்கே இருக்குது. ஸோ அந்த ஜீரோ ஷேடோட ஒரு நாளைக்கு மட்டும் அந்த மதிய நேரத்தில் இந்த கோபுரத்தோட நிழலை நீங்கள் எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. அந்த ஜீரோ ஷேடோட மட்டும்தான் அது பாசிபிள். ஸோ இந்த ஜீரோ ஷேடோட பற்றி நாம் என்ன பண்ணுறது? ஸோ அது நிழல் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, அதை வச்சு நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஸோ அப்படிங்கிறது என்னன்னா, எரித்தோஸ்டாட்டிஸ்ங்கிறது என்ன பண்ணார்னா, இவர் வந்து என்ன, அதாவது கிறிஸ்து பிறகு முன்னே பிசிலே 224 பிசி டு 194, அதாவது இப்போ 2000வது வருஷம் 2024 போடுறோம். ஸோ 2000க்கு முன்னாடி கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடியே இவர் இந்த நிழலை வச்சு பல பரிசோதனைலாம் கண்டுபிடிச்சி நிறைய இது பண்ணியிருக்காரு. ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நிழல் இல்லாத வச்சு எர்த்தோடைய ரேடியஸை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணார்னா, 2 நகரம் எடுத்துட்டார். ஸோ சைன் ஒன்று, அலெக்சாண்ட்ரியா ஒன்று, இந்த 2 ஊரை எடுத்துக்கிட்டு இந்த எரித்தோஸ்டாட்டிஸ் என்ன பண்ணார்னா முக்கியமான ஒரு மெஷர்மெண்ட் பண்ணார். ஸோ அங்கே 2 ஊருக்கு இடையில் உள்ள இந்த அலெக்சாண்ட்ரியாவுக்கும் இதுக்கு இடையில் உள்ள பார்த்தோம்னா ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறத அதை மெஷர் பண்ணிக்கிட்டார். ஸோ அப்போ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மீட்ரு கிடையாது, கிலோமீட்ரு, ஸோ இந்த ஸ்கேல் அளவெல்லாம் கிடையாது. ஸோ அவர் இந்த நீளத்தை மெஷர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணார்னா, ஸோ ஆள் அனுப்பிவிட்டார். ஸோ 2 பேர் ஆள் அனுப்பிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஸோ அவங்க போய் இங்கேருந்து நடந்தே போவாங்க. ஸோ நடந்தே போய் அதனுடைய எவ்வளோ இது டிஸ்டன்ஸு கிடைக்கும், ஒவ்வொரு ஸ்டெப்பை வச்சு எத்தனை அடி. ஸோ நடந்து போகும்போது ஒரு காலோட அடி தெரியும், ஒவ்வொரு பார்த்த வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது ஸோ எவ்வளோ தூரம் நடந்திருக்காங்க. ஸோ ஒரே மாதிரி தான் நடப்பாங்க. ஸோ வேகமாக மெதுவெல்லாம் நடக்க முடியாது, ஒரே மாதிரியே இருந்து நடக்க போகும்போது அதை வச்சு ஸோ இந்த 2 ஊருக்கு இடையில் டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறத அவர் வந்து கண்டுபிடிச்சார். ஸோ வாய்ஸ் கேட்குதா? கரெக்டாக பிரேக் ஆகுதா? சவுண்டு கேட்குதா கிளியரா? எஸ் சார். ஸோ அவர் இந்த மாதிரி அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிட்டார். ஸோ அந்த நார்த்து சைட்லேருந்து அது வரைக்கும் எவ்வளோ தூரம், ஸோ அதனுடைய டிராஃபிக் சென்டர். ஸோ நான் போனால் நம்ம ரோட்டில் போகிறோம், ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் மெஷர் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா போலார் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது நேர் செங்குத்து தொலைவுன்னு சொல்லுவோம் தமிழில் சொன்னோம்னா. இதுலேருந்து அதுக்கு நேராக வச்சுக்கிட்டு அவ்வளோது. நம்ம ரோடு போனால் ரோடு வளைஞ்சு போவோம். ஸோ அந்த வளைஞ்சு போகிற அந்த டிஸ்டன்ஸ் நான் மெஷர் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக நேராக இப்போ ஒரு நூலை பிடிச்சா கயிறை பிடிச்சோம்னா நேர் செங்குத்து தொலைவு என்னமோ அதுதான் மெஷர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் மெஷர் பண்ணி என்ன பண்ணார்னா, எர்த் இஸ் ஏ பெர்ஃபெக்ட் ஸ்பியருங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். ஸோ இன்னும் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ எர்த்தை வந்து ஸ்பியராக இருக்கா இல்லை தட்டியாக இருக்கா? ஸோ நம்ம பூமியில் இருந்துட்டு எர்த்தை பார்க்குறோம். ஸோ இங்கேருந்து பார்க்க ஒரே சமமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எர்த்து வந்து இது வந்து ஸ்பியராக இருக்குது, கோள வடிவில் இருக்குதுன்னு சொன்னோம்னா நம்ம கண்ணில் பார்த்தா இப்போ யாரும் அதை நம்ப மாட்டாங்க. எர்த்து எங்கே கோளமாக இருக்குது, இங்கேருந்து ஒரே சமதளமாக தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா நம்ம வீடு எவ்வளோ உயரத்தில் இருக்குது அதே மாதிரி தான் பக்கத்து வீடு இருக்குது. ஸோ இப்படியே நம்ம ரோட்டில் நடந்துகிட்டே போகிறோம், நேராக தானே போயிட்டுருக்கு. ஸோ கோள வடிவில் இருந்தால் வளையன்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் இவர் வந்து மெஷர் பண்ணி கண்டுபிடிச்சார். எப்படி? இந்த ஜீரோ ஷேடோ டே வச்சு. ஸோ இந்த லைட் ரே வந்து ஜீரோ, அதாவது ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி நாம் நினைக்கிற மாதிரி எர்த்து வந்து இப்படி ஃப்ளாட்டாக தான் இருக்குது, ஸ்பியராக இல்லைன்னா அப்போ அந்த சன்னுடைய கதிர் வந்து இப்படியே தான் இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் விழணும். ஸோ இந்த இடத்துல எப்படி வருதோ ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் அந்த சூரியனோட கதிர் இங்கேயும் அப்படியே நேராக செங்குத்தாக தான் விழுவும், இந்த இடத்துலையும் நேராக செங்குத்தாக தான் விழுவும். அதாவது எர்த்தை வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுனால் ஸோ எல்லா இடத்துலையும் அந்த சன்னோடைய கதிர் வந்து ஒரே செங்குத்தாக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். ஸோ மாறாது. இதுவே செங்குத்தாக இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே ஃப்ளாட்டாக இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குன்னா வளைஞ்சிருந்தால் ஸோ அப்போ இங்கேருந்து சன்னோட கிரே இங்கே வருதுன்னா ஸோ அப்போ இங்கே சன் ரே வரும்போது இப்படி வந்து இங்கே சாய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல பெண்டாக ஆரம்பிக்கும், ஏன்னா இந்த இடத்துல வளையுது. ஸோ அதனால் இந்த இடத்துல கிராஸாக விழுவோம். இப்போ கிராஸாக விழுவும் போது இங்கே ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகிரும்.
ஸோ அதனால தான் நம்மளுடைய நிழல் விழுவுது. ஸோ அந்த ஜீரோ ஷேடோட கால்குலேட் பண்ணிவிட்டு ஸோ எவ்வளோ ஆங்கிள் பிளாட் ஆகுதுங்கிறத வச்சு இவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சுட்டார். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் அடுத்து நீங்கள் நாளைக்கு அதை செஞ்சு பார்க்க போகிறீங்க. ஸோ அவர் என்ன ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணிட்டாரு. ஸோ 2 பிளேஸ் இதுக்காக செலக்ட் பண்ணோம். ஸோ ஒரு பிளேஸ் வந்து ஜீரோ ஷேடோ டேனா செங்குத்தாக சூரியனுடைய கதிர் உள்ள ஒரு இடம், இன்னொரு இடம் வந்து நிழல் உள்ள ஒரு இடம். ஸோ இந்த மாதிரி 2 இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ 2 இடத்தையும் கால் பண்ணால் ஸோ இந்த ஒரு இடம் இருக்குது செங்குத்தாக இங்கே சூரிய கதிர் இங்கே விழுவுது. ஸோ இன்னொரு இடம் இந்த இடத்துல செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து கிராஸாக விழுவுது. ஸோ கிராஸாக விழுவுதுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணோம், நிழல் உழவ ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கே ஒரு பைப்பு நிறுத்தி வச்சுருந்தா அதோட நிழல் எவ்வளோ தூரம் விழுவும். ஸோ அந்த நிழலை வச்சு இந்த ஏரியா டிஸ்டன்ஸை வச்சு இங்கே இது 2க்கு இடையில் ஒரு தீட்டா உருவாகும். ஸோ இப்போ நம்ம சர்க்கிள் தெரியும். ஸோ இந்த சர்க்கிளுக்கு ஸோ இந்த இடத்துல வச்சு ஒரு கோடு வரைகிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். ஸோ இது 2க்கு இடையில் ஒரு தீட்டா எவ்வளோங்கிறத நாம் கண்டுபிடிச்சிட்டா, ஸோ ஒரு ஸ்பியருக்கு ஒரு தீட்டா மட்டும் ஒரு சின்ன தீட்டாவை கண்டுபிடிச்சா ஸோ இந்த தீட்டா வச்சு நாம் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இதனுடைய டோட்டலு சுற்றளவு எவ்வளோங்கிறத நாம் மெஷர் பண்ண முடியும். ஸோ அதாவது 1 டிகிரி தெரிஞ்சிச்சுன்னா 1 டிகிரிக்கு எவ்வளோ சாயுதுன்னு தெரிஞ்சால் 360 டிகிரிக்கு எவ்வளோ சாயுதுங்கிறத ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நாம் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஜாமெட்ரி வச்சு. ஸோ அப்போ வந்து முக்கோணம் வந்துடும். ஸோ இப்போ இந்த மாதிரி முக்கோணம் வந்துடும். ஸோ முக்கோணத்தில் இந்த தீட்டா தெரியும். ஸோ இந்த இடத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறது தெரியும். ஏன்னா 2 ஊருக்கு எவ்வளோ தொலைவுங்கிறது. ஸோ இது 2ம் கண்டுபிடிச்சா என்ன பண்ணலாம், ஸோ இந்த சர்க்கிள் இம்பலன்ஸ் எவ்வளோன்னு நாம் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ இது 2ம் தெரிஞ்சால் நம்ம அதனோட வேல்யூ கண்டுபிடிச்சி எர்த்தோடைய இந்த சுற்றுலா எவ்வளோங்கிறத இந்த ஜீரோ ஷேடோட வச்சு நாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ வீட்டில் இருந்துக்கிட்டு எர்த்தோடைய சுற்றுலா எவ்வளோங்கிறத நாம் வீட்டிலேருந்தே அளப்போம். ஸோ இது வந்து சன்ரே வந்து பேரலாக போகிறதில்ல. ஸோ ஆல்டர்னேட்டாக என்ன இருக்குது, அதனோட சென்ட்ரலில் தான் பேரலாக போகுது. ஸோ மற்ற இடத்துல அது வந்து டைவர்ட் ஆகி போகுது. ஸோ அவர் மெஷர் பண்ணது இதுதான். ஸோ இங்கே என்ன எடுத்துகிட்டு சைனில் எடுத்துக்கிட்டாரு. ஸோ சைனில் நேராக வந்து இங்கேருந்து நேரு உச்சியில் சூரியன் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் இந்த அலெக்சாண்ட்ராங்கிற நாட்டில் எடுத்துக்கிட்டாருன்னா என்னென்னா ஸோ அந்த ஏரில் வந்து இப்படி கிராஸாக சூரிய கதிர் வருது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டார், ஒரு பெரிய கம்பி நட்டுக்கிட்டார். ஸோ கம்பி நட்டுட்டு ஸோ அதனோட நிழல் எவ்வளோ தூரம் வருது இந்த நிழலை மெஷர் பண்ணும் எப்படின்னா நூன் டைமில். ஸோ நூன் டைம் கண்டுபிடிக்கிறக்கும் அது கால்குலேஷன் இருக்குது. அந்த நூன் டைமில் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணால் அப்போ இந்த இடத்துல இந்த தீட்டாவோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியும். ஸோ இந்த குச்சினோட நீளம் எவ்வளோன்னு நமக்கு தெரியும். ஸோ குச்சியோ ஒரு பைப்போ அல்லது ஒரு ஸ்கேலு எது வேணாலும் நிறுத்தி வச்சுக்கலாம். அதனோட நீளம் எவ்வளோன்னு நாம் அளந்துக்கணும். அதே மாதிரி அதனோட நிழல் எவ்வளோ தூரம் வருது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு அளக்கணும். ஸோ இந்த நிழலோட டிஸ்டன்ஸு இந்த குச்சினோட டிஸ்டன்ஸு ஸோ இந்த 2 அளந்தால் என்ன பண்ணோம், இந்த 2 டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம தீட்டாவோட வேல்யூ எவ்வளோன்னு இங்கே மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து 3வது என்னென்னா ஸோ இந்த 2 ஊருக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஸோ இது தெரியணும். ஸோ இது 3ம் தெரிஞ்சிச்சுன்னா எர்த்தோடைய அந்த சுற்றளவு சர்க்கிள் இம்பலன்ஸ் எவ்வளோ, அதனோட ரேடியஸ் எவ்வளோ, டயாமீட்டர் எவ்வளோ, ஸோ இது எல்லாமே இந்த 2 வேல்யூ வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ அந்த சன்னை வச்சு நம்ம எர்த்தோட ரேடியஸு டயாமீட்டர் எல்லாமே இதில் மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த 2 இடத்த வச்சு தான் அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் எர்த்தோசென்ட்ரிக்ங்கிறவர் மெஷர் பண்ணார். ஸோ இதுதான் இங்கே வருது. ஸோ இந்த இடத்துல வந்து பேரலேவாக நமக்கு வருது. ஸோ இந்த இடத்துல வரும்போது நமக்கு இந்த பேரலாக உள்ள இந்த வே கிராஸாக வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல எவ்வளோ தீட்டாங்கிறத மெஷர் பண்ணுறோம். ஸோ இதே தீட்டா தான் என்னது, ஸோ இந்த தீட்டா இந்த எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் 2 சேம். ஸோ இந்த தீட்டா மெஷர் பண்ணோம்னா இந்த இடம் தீட்டா எவ்வளோங்கிறத நம்ம மெஷர் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த ஒரு ஆர்க்கை மட்டும் நாம் கண்டுபிடிச்சோம்னா ஸோ டோட்டல் சர்க்கிளோடைய சுற்றளவு எவ்வளோங்கிறத இதை மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அவர் டைரெக்டாக என்ன மெஷர் பண்ணார்னா ஸோ 5000 ஸ்டாண்டியான்னு சொன்னார். இந்த ஸ்டாண்டியாங்கிறது என்ன, அப்போ வந்து எந்த அளவும் கிடையாது. அவர் வந்து நடந்து போகும்போது ஸ்டெப்பு
ஸோ 2 காலுக்கு இடைப்பட்டது ஒரு ஸ்டாண்டியான்னு வச்சுக்கிட்டு 5000 ஸ்டெப்பு நடந்து போயிருக்காங்க. ஸோ ஆளுங்களை தான் அனுப்பிவிட்டார். ஸோ இங்கேருந்து இப்படியே நடந்து போகும். ஸோ நடந்து போகும்போது எத்தனை ஸ்டெப்பு இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ 1 அடி 2 அடி 3 அடின்னு இப்படியே அளந்துக்கிட்டே ஸோ இந்த சைன்லேருந்து அலெக்சாண்டா வரைக்கும் ஒரு ஆளை அனுப்பிவிட்டார். 2 பேர்த்து அனுப்பிவிட்டார் அதை மெஷர் பண்ணுறதுக்காக. ஸோ ஒரே மாதிரி நடந்துட்டு போனோம். ஸோ அப்போ 1 அடி எவ்வளோன்னு நமக்கு தெரியும். ஸோ 1 அடி எடுத்து வைக்கும்போது 2 காலுக்கு இடையில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து அளவு மெஷர் பண்ணிவிட்டு ஸோ அப்போ 5000 அடி போயிருக்கானா அப்போ அளவு எவ்வளோ. ஸோ அதை வச்சு இந்த சம்மர் டைமில் அவர் எர்த்தோட ரேடியஸை மெஷர் பண்ணார். ஸோ அவர் மெஷர் பண்ணதில் அவரோட ரீடிங் இது. ஸோ அதனோட மெஷர் ஏங்கிள் வந்து 7.5 டிகிரி. ஸோ மெஷர் பண்ணி இந்த ஏங்கிள் எவ்வளோன்னா 7.5 டிகிரின்னு மெஷர் பண்ணார். ஸோ இந்த 2 நாட்டுக்கு இடையில் சைனுக்கும் அலெக்சாண்டாவுக்கு இடையில் அவர் மெஷர் பண்ண இந்த எக்ஸுங்கிற வேல்யூ 7.5 டிகிரி வந்தது. ஸோ இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸு அந்த 5000 ஸ்டெப்பு. ஸோ இதை ரெண்டையும் வச்சு அவர் கால்குலேஷன் யூஸ் பண்ணார். ஸோ இங்கேருந்து ஏவிலேருந்து எஸ் வரைக்கும். ஸோ அதாவது இது அலெக்சாண்டா, இது வந்து சைனு. ஸோ இது ரெண்டுலேயும் உள்ளது 500 ஸ்டெப்பு. ஸோ 5000 ஸ்டெப்பு. ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில் இந்த எக்ஸுங்கிறது தீட்டா வந்து 7.5 டிகிரி. ஸோ இந்த 2 வேலையும் தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ஏரியாவை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு சர்க்குலர் பர் மாஸ் எர்த்து வந்து கால்குலேட் பண்ணார். ஸோ 2,50,000 ஸ்டாண்டியான் அதை கால்குலேட் பண்ணார். ஸோ இதை வந்து கிலோமீட்டருக்கு மாற்றும் போது என்னென்னா ஸோ அப்ராக்சிமேட்டாக 39,000 கிலோமீட்டர் வருது. ஸோ இது வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் மெஷர் பண்ணுறது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மெஷர் பண்ணுறது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சதில் என்னென்னா 40,050 கிலோமீட்ரு. ஸோ அப்படிங்கிறது இப்போ நம்ம அக்யூரேட்டாக மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்காரு. ஸோ அப்ராக்சிமேட்டாக 39,000 கிலோமீட்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. 5% எரரோட கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அந்த ஸ்கேலில் அக்யூரேட்டாக இல்லாதனால அந்த வேல்யூ அவருக்கு அக்யூரேட்டாக வரல. ஸோ இந்த கால்குலேஷனை அவர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 0 ஷேடோ டேனால் நமக்கு என்னென்ன யூஸு, ஸோ என்ன அப்ளிகேஷன், ஸோ அப்படிங்கிறத இப்போ அடுத்து பார்ப்போம். இது வரைக்கும் சொன்னால ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இன்னும் இப்போ அடுத்த ஆக்டிவிட்டி என்ன செய்யணும்னு போயிடும். ஜீரோ ஷேடோ டேங்கிறத புரிஞ்சிச்சா நமக்கு? சரி, கேளுங்க. டவுட்டாக இருந்தால் கேளுங்க. கேளுங்க, அன்மியூட் பண்ணீங்க, கேளுங்க. டவுட் இருக்கா யாருக்காதான்? ஜீரோ ஷேடோ டேவில் என்ன ஆக்டிவிட்டின்னா ஸோ இதிலிருந்து என்ன பண்ணால் நார்த்து சவுத்து லைன் எது, ஸோ இதை வந்து நாம் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நாம் ஒரு ஊருக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். இங்கே எது நார்த்து எது சவுத்து. ஸோ இப்போ நம்ம மொபைல் இருக்குது, காமர்ஸை போட்டால் மொபைலில் தெரியும். ஸோ மொபைல் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ யாரும் சொல்லல. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு உண்மையை சொல்கிறாங்களா மாற்றி சொல்கிறாங்களா, ஸோ இதுதான் நார்த்தா சவுத்தா. ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணுறோன்னா ஸோ இந்த ஜீரோ ஷேடோ டே ஆக்டிவிட்டி வச்சு நார்த்து சவுத்து லைனை நாம் வரைய முடியும். ஸோ அதாவது இந்த ரீடிங் என்ன எடுக்கிறீங்கன்னா ஸோ அடுத்து அதுக்கான ஒரு டேபிளும் தரோம், உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் எடுத்துங்க, இல்லை நோட்டில் கூட எழுதிக்கிங்க. ஸோ ஒரு 11:30 மணிக்கு வச்சுக்கோங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக. ஸோ 11:30 மணிக்கு ஒரு ரீடிங் எடுக்கணும். ஸோ இந்த ரீடிங் என்றைக்கு வேணாலும் எடுக்கலாம். ஸோ ஒரு குச்சி ஒன்று நட்டுருக்கங்க இவ்வளோ நீளத்துக்கு. ஸோ 11:30 மணிக்கு அந்த நிழலோட நீளம் எவ்வளோ ஸோ மெஷர் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 5 சென்டிமீட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. ஸோ ஒரு 5 நிமிஷம் வச்சிக்கலாம், அல்லது 10 நிமிஷம் வச்சிக்கலாம். ஸோ அடுத்து 11:55க்கு ஸோ அந்த நிழலோட நீளம் என்ன வருது, ஸோ 4.5 சென்டிமீட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படியே மெஷர் பண்ணிகிட்டே வரோம். ஸோ அப் டு ஸோ 12:30 வரைக்கும் மெஷர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ 12:30 திரும்ப மேக்ஸிமம் வந்துடும்.
ஸோ இப்போ இந்த ரீடிங்கை நான் மெஷர் பண்ணால் என்ன இருக்குன்னா, ஸோ ஒரு 11:30லேருந்து எடுக்கும்போது 11:30க்கு நிழலோட நீளம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படியே அடுத்து நிழலோட நீளம் குறைஞ்சிட்டே வரும். ஸோ ஒரு 12:15 to 12:20க்குள்ளே, ஸோ அங்கே தான் நிழலோட நீளம் குறைவாக இருக்கும். ஸோ 2 சென்டிமீட்டர் வருதுன்னு வச்சுக்கோம். நான் அப்போதைக்கு சொல்கிறேன். 0 ஷேடோடனா நிழலே இருக்காது, அப்போ 0 ஆயிரும். ஸோ மற்ற நாளில் மெஷர் பண்ணால் ஸோ நிழலோட நீளம் ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ இப்படியே கிராஃப் வரைஞ்சோம்னா, ஸோ 11:30லேருந்து 11:50 இப்படியே கிராஃப் வரைஞ்சால் நிழலோட நீளம் குறைஞ்சிட்டே போகும். ஸோ குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு திரும்ப என்ன வரும், ஸோ மறுபடியும் நிழலோட நீளம் அதிகமாகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாராப்பழம் மாதிரி நமக்கு ஒரு கர்வு கிடைக்கும். ஸோ இந்த கர்வோட இதில் இங்கே சென்டராக கோடு போட்டிங்கன்னு வச்சுக்கி. ஸோ இந்த சென்டரை தான் என்னென்னா, அதாவது சென்டர்னா என்னென்னா எந்த நேரத்தில் நமக்கு நிழல் கம்மியாக கிடைக்குது, ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய லோக்கல் நூன் டைம். ஸோ நூன் டைம்ங்கிறதுனா நண்பகல்னு சொல்லுவோம். ஸோ நண்பகல் 12 மணினா அது 12 மணி கிடையாது நமக்கு. ஸோ அது வந்து அகமதாபாத்தோட டைமை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்தியா பூரா ஒரே டைம் ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்தியாவுக்கு அகமதாபாத் தான் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ அதை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஊரோடைய அக்யூரேட்டான நண்பகல் எது, ஸோ அப்படின்னு பார்த்தா 12 மணி கிடையாது. ஸோ எந்த நம்ம தமிழ்நாட்டில் 12 மணி வராது அங்கேயும். ஸோ 12:15லேருந்து 12:20க்குள்ளே 12:16 வரும், இல்லை 12:17 வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அந்த நண்பகல் மாறும். ஸோ அப்போ அந்த நிழலோட நீளம் எப்போ கம்மியாக இருக்கும், ஸோ நாளைக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சி உங்கள் ஏரியாவோடைய நண்பகல் நேரம் என்னங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி கர்வு வரையலாம். ஸோ கர்வே வரையினாலும் எந்த டைமில் ரீடிங் எடுக்கும்போது அந்த நிழலோட நீளம் குறைவாக இருந்துச்சோ, ஸோ அந்த நேரம் தான் நம்மளுடைய நண்பகல் நேரம். ஸோ இதை வச்சு நம்ம லோக்கல் நூன் நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதே அந்த லோக்கல் நூன் கண்டுபிடிச்சிட்டு, ஸோ அந்த லோக்கல் நூன் நேராக இப்படி ஒரு கோடு வரைகிறோன்னு வச்சுக்கி. ஸோ செங்குத்தாக ஒரு கோடு வரைஞ்சோம்னா, ஸோ இந்த கோடினோட ஒன்று தான் என்னது, ஸோ ஒரு சைடு நார்த்து அண்டு சவுத்து. ஸோ இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், எது நார்த்து சவுத்துன்னு ஒரு பேப்பரை நம்ம வச்சுக்கணும். அதில் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு அந்த பேப்பரில் குச்சி நட்டுக்கணும். ஸோ அந்த குச்சியில் வந்து நிழல் நோட் பண்ணிகிட்டே வரும். ஸோ இப்போ தரையிலே நோட் பண்ணுறோன்னு வச்சிங்க, இல்லைன்னா ஒரு பேப்பரில் குச்சி சென்டரில் நட்டு அதில் புள்ளி புள்ளியாக அப்படியே குறிச்சிக்கிட்டே வரோம்னா நிழலோட நீளத்தை இந்த மாதிரி கர்வு வரும். ஸோ அதனோட சென்டரில் ஒரு கோடு போட்டோம்னா, ஸோ அதுதான் நார்த்து சவுத்து. ஸோ இந்த நிழலோட நீளத்தை அளக்கிறத இருந்து வச்சு நார்த் எது சவுத் எதுன்னு நாம் அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நார்த் எது சவுத் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன பண்ணோம், ஸோ இதுலேருந்து ஈஸ்ட் எது வெஸ்ட் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ வந்து இங்கே என்ன 11 மணிக்கு இந்த சைடில் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஈஸ்ட்டு சைடு. ஸோ 12:30க்கு இங்கே சைடு வந்துடுது. ஸோ அப்போ இது வெஸ்ட்டு. ஸோ இது நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டுங்கிறத நாம் டைரக்ஷனையும் இந்த நிழலோட நீளத்தை வச்சு நாம் கால்குலேட் பண்ணலாம். ஸோ அடுத்தது என்னன்னா எலிவேஷன் ஆங்கிள் ஆஃப் தி நூன். ஸோ எலிவேஷன் ஆங்கிள் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி இப்போ தான் சொன்ன தீட்டா இந்த எக்ஸு கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த 0 ஷேடோட வச்சு இந்த எலிவேஷன் ஆங்கிள் எவ்வளோன்னு மெஷர் பண்ணுறோம். ஸோ அதையும் நாம் என்ன பண்ணலாம், இந்த இதிலேருந்து இந்த ஆங்கிள் எவ்வளோங்கிறத மெஷர் பண்ணலாம். அதே மாதிரியே ஆல்டிடியூடு ஆஃப் தி சன். ஸோ சன் எந்த ஆல்டிடியூடில் இருக்குது, அதாவது நம்மளுடைய நேர் கிழக்கு ஒதுக்குதா, இல்லை வந்து வடகிழக்க போயிருச்சா, அல்லது தென்கிழக்கில் அல்லது தென்கிழக்கில் போயிருச்சா, ஸோ எந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஆல்டிடியூடு கண்டுபிடிக்கலாம். ஸோ டிகிரி ஆஃப் டன், ஸோ எத்தனை டிகிரி வந்து இந்த சூரியன் வந்து நிவர்ந்து போயிருக்கு, ஸோ அதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அடுத்த முக்கியமானது என்னென்னா ரேடியஸ் ஆஃப் எர்த்து. ஸோ இதையும் நான் மெஷர் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த டெய்லியும் நாம் அந்த பார்க்கக்கூடிய நிழலை வச்சு ஸோ எவ்வளோ விஷயத்தையும் நாம் கால்குலேட் பண்ணலாம். ஸோ எர்த்தோட ரேடியஸு, டயாமீட்ரு, சர்க்குலர் அம்புலன்ஸு, ஸோ இது எல்லாமே மெஷர் பண்ணலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நாளைக்கு மெஷர் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறங்கிறத இப்போ அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு குச்சி எடுத்துக்கலாம், அல்லது பைப்பு அல்லது ஸ்கேலு, ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஸோ அதை என்ன பண்ணால் செங்குத்தாக நிறுத்தி வைக்கணும். ஸோ குச்சி இப்படி சாய்ச்சிக்கிட்டு நிறுத்தக்கூடாது, நேராக செங்குத்தாக இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்க. ஸோ இப்படி ஒரு பக்கமாக சாய்ஞ்ச மாதிரி நிறுத்திட்டு நீங்கள் நல்லோட லென்த்தை மெஷர் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து கரெக்டாக வராது. ஸோ குச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி,
குச்சின்னா குச்சி வளைவாக இருக்கக்கூடாது, நேராக உள்ள ஸ்ட்ரெயிட்டாக உள்ள குச்சி அல்லது ஒரு பைப்பு. ஸோ பிளாஸ்டிக் பைப்பாக இருக்கலாம், இரும்பு பைப்பாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று. ஸோ ஒரு குறிப்பிட்ட லென்த்து, ஸோ எவ்வளோ லென்த்தோ அந்த லென்த்து நீங்கள் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிக்க, அல்லது டேப் இருந்தால் டேப் வச்சு ஸோ எவ்வளோ சென்டிமீட்டர்னு மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ லென்த்து அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம நெல்லோட லென்த்து அதிகமாக கிடைக்கும். ஸோ எரர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ சின்னதாக வச்சு 1 அடி 2 அடிக்கு ஒரு பைப் வைக்கிறத விட ஒரு 5 அடி 10 அடியில் ஒரு பைப் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா ஸோ அதனோட லென்த்தோடைய நிழல் அதிகமாக கிடைக்கும் நீளம். ஸோ அப்போ வந்து இன்னும் அக்யூரேட்டான நம்ம ஆன்சர் மெஷர் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த நிழலை மெஷர் பண்ணி என்ன பண்ணுறோம், இந்த ஏ அண்ட் பி, ஸோ இந்த 2 ஏரியாவுக்கு இடையில் இந்த டிஸ்டன்ஸை நாம் மெஷர் பண்ணுவோம். ஸோ இப்போ அடுத்து அந்த ஆக்டிவிட்டி நாம் எப்படி மெஷர் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த லோக்கல் நோனுக்கு சொன்னேன். ஸோ அந்த இதுதான் இது. ஸோ ஏதோ ஒரு டைமிங் வச்சு மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ காலையில் 7 மணிலேருந்துலாம் நான் மெஷர் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 11 மணிக்கு மேலே மெஷர் பண்ணால் போதும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் மெஷர் பண்ணால் போதும். ஸோ மெஷர் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கிராஃபாக வரைஞ்சிங்கன்னா, ஸோ கிராஃப் அடிச்சுட்டு இந்த இடத்துல 11 மணிக்கு ஸோ நிழலோட நீளம் எவ்வளோ, 11:40க்கு எவ்வளோ, 11:50க்கு எவ்வளோ, ஸோ 11:12 மணிக்கு எவ்வளோ. ஸோ இப்படியே வரும்போது ஸோ அந்த 12:10 to 12:20க்குள்ளே பார்த்தோம்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு ரீடிங் எடுக்கணும். ஏன்னா ஸோ அப்போ தான் இந்த கரு நல்லா வரும். ஸோ இப்போ இந்த கருவோட சென்டர் பாயிண்டில் இங்கே என்ன டைம் வருதோ ஸோ இந்த டைம் தான் லோக்கல் நூனு. ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரைஞ்சோம்னா ஸோ நார்த்து சவுத்து வந்துடும். ஸோ அதை வச்சு அந்த லோக்கல் நூனை நாம் மெஷர் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த லோக்கல் நூனை மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஸோ இந்த தீட்டா வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கும். ஸோ அப்போ நாம் இங்கே ஒரு பைப்பு நட்டுருக்கோம் அல்லது குச்சி நட்டுருக்கோம். ஸோ இந்த குச்சியோட நீளம் எவ்வளோன்னு நமக்கு தெரியும். ஸோ இதனோட நிழலோட நீளம் எவ்வளோ வருதுன்னு நமக்கு இங்கே தெரியும். ஸோ இங்கே தான் சன் இதில் பட்டு இதனோட நிழல் இது வரைக்கும் வருது. ஸோ இந்த 2 வேலையும் தெரிஞ்சால் என்ன பண்ணோம், ஸோ இது ஒரு முக்கோணம் வந்துடுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இந்த தீட்டா தான் நாம் மெஷர் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த தீட்டா மெஷர் பண்ணால் என்ன பண்ணோம், 2 வேலையும் தெரிஞ்சால் ஸோ பித்தாகரஸ் தேற்றம் தெரியும். ஸோ பித்தாகரஸ் தேற்றத்தை வச்சு இந்த தீட்டாவுடைய வேல்யூ என்னன்னு வச்சுக்கணும். ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு என்னன்னு தெரியும், காஸ் தீட்டா டேன் தீட்டா உங்களுக்கு தெரியும் பித்தாகரஸ் தேற்றத்துலேருந்து. ஸோ அதுலேருந்து தீட்டா மெஷர் பண்ணோம்னா ஸோ இந்த இடத்துல தீட்டா வரும்போது டேன் தீட்டா வரும். ஸோ டேன் தீட்டா ஈக்குவல் டு h/l. ஸோ இது ஹைட்டு, ஸோ இதோட நீளோட லென்த்து. ஸோ இப்போ டேன் தீட்டா ஃபார்முலா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டேன் தீட்டா ஈக்குவல் டு, ஸோ அதாவது தமிழ் என்ன படிச்சிருப்பீங்கன்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னு வரும். ஸோ அதுதான் h/lன்னு வரும். ஸோ இப்போ இதுலேருந்து தீட்டா கால்குலேட் பண்ணால் ஸோ டேன் அந்த சைடு போயிடும். ஸோ டேன் இன்வர்ஸ் h/l அல்லது ஆர்க் டேன்னு சொல்லலாம் அல்லது டேன் இன்வர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதுலேருந்து தீட்டா வேல்யூ நாம் மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ மெஷர் பண்ணிட்டா ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சன்னு எவ்வளோ ஆங்கிளில் சன்னு சாய்வாக இருக்குது ஸோ அப்படிங்கிறத எலிவேஷன் ஆங்கிளை நம்ம இதுலேருந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதுலேருந்து மெஷர் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் இதுலேருந்து நம்ம லாட்டிடியூடு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ லாட்டிடியூடு கால்குலேட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி நம்ம சூரியனோட ஏற்ற கோணம் எவ்வளோ, இறக்க கோணம் எவ்வளோங்கிறத நம்ம இதில் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ டிகிரி பார்த்து என்ன பண்ணலாம், ஸோ 0 டிகிரி அதாவது நேர் உச்சியில் வர்றப்போ என்னன்னா 0 டிகிரி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ சாயுது, ஸோ அதாவது நண்பகல் நேரத்தில் அந்த சூரியனோட இதை என்ன வச்சுக்கணும், அந்த ஆல்ஃபான்னு வச்சுக்கிட்டோம்னா ஸோ அதுலேருந்து சாய எவ்வளோ வருது, ஸோ அதாவது 90 டிகிரி வரும். ஸோ 90 டிகிரிலேருந்து எவ்வளோ சாயுது, ஸோ 90 டிகிரி நேர் உச்சியில் சூரியன் இருக்கா அல்லது 30 டிகிரியில் இருக்கா 50 டிகிரியில் இருக்கா. ஸோ அப்போ சூரியன் உதயம் மழையில் பார்த்தோன்னா 0 டிகிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நேராக உச்சிக்கு வரும்போது 90 டிகிரி, திரும்ப சூரியன் மறையும் போது 180 டிகிரி. ஸோ இப்போ இதை வச்சு நாம் அந்த ஆங்கிள் தீட்டாக்கு மெஷர் பண்ணுறத வச்சு என்ன பண்ணலாம், ஸோ கால்குலேட் பண்ணோம்னா ஸோ இதே ஈவினிங் ஆச்சுன்னா அப்போ எத்தனை டிகிரியில் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இதனோட லாட்டிடியூடு வேல்யூ நம்ம சன்னோட லாட்டிடியூடை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேன் ஆல்ஃபா கால்குலேட் பண்ணால் ஸோ எத்தனை டிகிரின்னு வரும். ஸோ அதுலேருந்து 90 ஆட் பண்ணுறது அல்லது மைனஸ் பண்ணால் அந்த வேல்யூ நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது முன்னாடியே சொன்னதான். ஸோ இதுலேருந்து சென்னித் ஆங்கிள் கால்குலேட் பண்ணுறோம், அதாவது வடதுருவம் இது. ஸோ இந்த தீட்டாங்கிற ஆங்கிள் நாம் மெஷர் பண்ணுவோம்.
ஸோ இதிலேருந்து லோக்கல் நோனை கால்குலேட் பண்ணிவிட்டு சன்னோடைய ஆல்டிடியூடு எவ்வளோ. ஸோ இப்போ நார்த்தில் இங்கே நேராக அந்த இடத்துல உச்சியில் இருக்கும்போது 90 டிகிரி. ஸோ இங்கேருந்து போக போக எவ்வளோ டிகிரி மூவ் ஆகுது. ஸோ இதை நாம் இந்த இதில் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்டிடியூட் ஆஃப் சன் கால்குலேட் பண்ணால் 90 மைனஸ் அந்த லேட்டிடியூட் எவ்வளோ கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ அதாவது ஈவினிங் ஆச்சுன்னா என்ன பண்ணோம், 90க்கு மேலே போவோம், அதிகமாக 91 92ன்னு போவோம். ஸோ மதியத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா மைனஸில் வரும். ஸோ எவ்வளோ ஆல்டிடியூடு வருதுங்கிறத அந்த ஆல்டிடியூடையும் நாம் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு இடத்தோடைய ஆல்டிடியூடு எவ்வளோ, லாண்டிடியூடு எவ்வளோங்கிறதையும் இந்த ஏங்கிளை வச்சியும் நான் மெஷர் பண்ணலாம். அப்போ சென்னையோடைய லாட்டிடியூடு பார்த்தோம்னா ஸோ 13.4 டிகிரி நார்த்து, லாஞ்சிடியூடு எடுத்தால் 18.14 டிகிரி ஈஸ்ட்டு. ஸோ இந்த வேல்யூ நாம் இதில் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணால் ஆல்ரெடி 90லேருந்து இந்த 13.4 கழிக்கிறோம். ஸோ அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த 1.5 போட்டோம்னா 78. ஸோ இதுலேருந்து நம்ம இந்த லால்டிடியூடு மெஷர் பண்ணோம். ஸோ இதுலேருந்து நாம் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு மாதமும் அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குங்கிற அந்த டேபிள். ஸோ அந்த மெஷர் பண்ணக்கூடிய அந்த ஈக்குவேட்டர் லைன் இதை குறிக்குது. ஸோ அடுத்து என்னென்னா டிகிரிஸ் ஆஃப் சன் ஹெவன் டே. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை டிகிரியில் அந்த சூரியன் வந்து மூவ் ஆகிருக்குங்கிறதையும் ஸோ இதை வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை டிகிரி சன் வந்து மூவ் ஆகிட்டே போகுது. ஸோ இன்றைக்கி வந்து நேர் உச்சியில் இருக்குது, நிழலே இல்லை. ஸோ நாளைக்கு நிழல் இருக்குது. ஸோ அப்போ எத்தனை டிகிரி வந்து ஒவ்வொரு நாளும் சன் மூவ் ஆகுதுங்கிறத ஸோ இந்த மெஷர்மெண்ட்டும் நாம் இதிலேருந்து நாம் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுக்கு பார்த்தோம்னா அடுத்து ஸோ நாங்கள் மெஷர் பண்ண ஒரு வீடியோ இருக்குது. ஸோ நான் எடுத்த 0 ஷேடோடு வணக்கம். நமது புத்தனாம்பட்டி நேர் நினைவு கல்லூரியில் மேட்டு நில விடுதியில் இன்று நிழலில்லா நேரம் பதிவு செய்யப்பட்டது. இன்றுதான் சூரியன் நேர்கிழக்கில் உதித்து மேற்கில் மறைகிறது. மற்ற தினங்களில் வடகிழக்கோ தென்கிழக்கோ உதிக்கிறது. நம்ம திருச்சியில் இன்று பிற்பகல் 12:14 12:16 வரை நிழலில்லா நேரமாக கடைபிடிக்கப்படுகிறது. இன்று இந்த நேரத்தில் அனைத்து பொருட்களுக்கும் அந்த நிழல் இல்லாமல் ஸோ இது ஒரு இது. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தோன்னா இப்போ லாஸ்ட் மந்த்து ஸோ அந்த நாமக்கல்லில் 0 ஷேடோடு வந்துச்சு. ஸோ அந்த லிங்க் வேணாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அப்புறம் பாருங்கள். நிழலில்லா தினம், அதாவது 0 ஷேடோ டே என்று சொல்லுவோம். இது ஒவ்வொரு வருடத்திற்கும் 2 முறை வரும். இது இன்று மதியம் 12:16 மணியளவில் நாமக்கல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. நிழலே இல்லாமல் உள்ளது. அந்த மேலே ஒரு சக்கரை வச்சுருக்கோம், ஒரு குச்சி நட்டுருக்கோம். ஸோ ஒரு பைப்பு. ஸோ இந்த பைப்போட நிழல் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது. ஸோ அப்போ வெயிலே அடிக்கலை, அதனால தான் நிழலே தெரியலன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ அதுக்காக தான் நிழல் இருக்குங்கிறத தெரியறதுக்காக தான் மேலே ஒரு சக்கரத்தை வச்சுருக்கோம். ஸோ இந்த சக்கரத்தோட நிழல் பார்த்தீங்கன்னா அதே சர்க்கிளில் அப்படியே இருக்குது. ஸோ அந்த நிழல் இல்லாத அன்னைக்கு மட்டும்தான் இந்த சக்கரத்தோட நிழல் அப்படி சர்க்கிள் ஆக்கி விட்டால் சர்க்கிளாக இருக்கும். ஸோ இந்த பைப்போட நிழல் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது. ஸோ அந்த 12/18க்கு அந்த டேட்டு பார்த்தோம்னா என்னைக்கு எடுத்தோம்னா ஏப்ரல் 19 ஸோ ஏப்ரல் 19 நாமக்கல்லில் 0 ஷேடோ டே. இந்த போன மாதம் லாஸ்ட்டு ஏப்ரல் 19 தான் எடுத்தது இது. ஸோ அந்த நிழலே தெரியாது. ஸோ அடுத்து என்ன ஆக்டிவிட்டின்னா ஸோ நீங்கள் இதை நோட் பண்ணிங்க. நான் உங்களுக்கு இந்த சீட்டை வேணால் ஷேர் பண்ணுறேன். அவர் டாக்டர் சத்யநாராயணுக்கு ஷேர் பண்ணுறேன், அவர் உங்களுக்கு ஷேர் பண்ணுவார். ஸோ நாளைக்கு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எல்லாம் செய்யுங்க. ஸோ இப்போ நாளைக்கு ஒரு டேட்டு போட்டுங்க. ஸோ உங்கள் காலேஜ் நேமு இதெல்லாம் இங்கே போட்டிங்க. ஸோ இந்த வெர்டிகல் போல் லென்த்துங்கிறது எதை குறிக்குன்னா ஸோ இந்த லாட்டிடியூடு கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு இது தர லிங்க்கு. ஸோ அதில் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ இந்த வெர்டிகல் போல் லென்த் என்னென்னா, நீங்கள் ஒரு குச்சி நாளைக்கு நிறுத்தி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த குச்சியோட நீளம் எவ்வளோ, ஸோ அந்த நீளத்தை நீங்கள் மெஷர் பண்ணணும். ஒரு குச்சியோ அல்லது பைப்போ ஸோ செங்குத்தாக இருக்கணும். குச்சி வளைஞ்சு உள்ள குச்சியை வச்சு ரீடிங் எடுக்கக்கூடாது. ஸோ நேராக ஸ்ட்ரெயிட்டாக மூங்கில் மாதிரி நேராக உள்ள குச்சி இருந்துன்னா வச்சுக்கிங்க. அல்லது ஒரு பிளாஸ்டிக் பைப்போ இரும்பு பைப்போ அல்லது ஒரு கம்பி இரும்பு ராடாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக நேராக எது இருக்கோ ஸோ அதை வந்து ஒரு இடத்துல நட்டு வச்சுருங்க. அது நடும்போது செங்குத்தாக இருக்கணும், இப்படி சாச்சிக்கிட்டுலாம் நடக்கூடாது. ஸோ அதனோட லென்த் எவ்வளோங்கிறத மெஷர் பண்ணி, அதாவது தரையிலேருந்து மேலே வரைக்கும் நீங்கள் உள்ளே போய் இப்போ 1/2 அடி குழி வெட்டி மண்ணுக்கோளை போட்டு மூடிட்டிங்கன்னா அந்த லென்த்தில் நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ மண் தரையிலேருந்து மேலே உச்சி வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ ஸோ அதான் போல் லென்த்து. ஸோ அந்த போல் லென்த்தை இங்கே மெஷர் பண்ணிங்க, இங்கே எவ்வளோ சென்டிமீட்டர் நோட் பண்ணிங்க. ஸோ அதுக்கு அடுத்து இந்த ரீடிங்கை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரீடிங் மெஷர் பண்ணோம். ஸோ இந்த நிழலோட நீளம் எவ்வளோ, ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஒரு குச்சி இப்படி நட்டுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி செங்குத்தாக இருக்கணும். நீங்கள் நடுற குச்சியோ பைப்போ இதெல்லாம் இப்படி நேராக செங்குத்தாக இருக்கணும், சாஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ குச்சி நடுறோம், உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நடுறீங்கன்னா இப்படி நேராக இருக்கணும். நீங்கள் குச்சி இப்படி நேராக நடுறதுக்கு போல் இப்படி சாச்சிக்கிட்டு இப்படியோ அல்லது இப்படிலாம் நடக்கூடாது. ஸோ நேராக செங்குத்தாக இருக்குன்னா நேராக இருக்கான்னு பார்த்துங்க. ஸோ பார்த்துட்டு ஸோ இந்த நிழலோட நீளத்தை அளக்கணும். ஸோ நிழலோட நீளத்தை எப்படி அளக்குங்கிறது இங்கே டைம் டேபிள் போட்டிருக்கோம். ஸோ 11:55க்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே எடுக்கனாலும் எடுக்கலாம். ஸோ 11:55க்கு அந்த நிழலோட நீளம் எவ்வளோ, ஸோ அந்த இடத்துல நோட் பண்ணி எத்தனை சென்டிமீட்டர். ஸோ ஸ்கேலை வச்சு அளந்துக்கலாம். இல்லைன்னா வீட்டில் டேப் வச்சுருப்பாங்க, அளக்கிற டேப்பு. ஸோ அந்த டேப் வச்சு கூட எவ்வளோ சென்டிமீட்டர் அளந்துக்கலாம். 12 மணிக்கு எவ்வளோ நீளம், 12:05. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2 நிமிஷம் வந்துடும். 12:07க்கு எடுக்கிறீங்க, 12:10. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2 நிமிஷம், 12:10லேருந்து 12:20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்போ தான் லோக்கல் நூன் வரும். ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்காக பார்த்தோம்னா 2 நிமிஷமாக இருக்கும். ஸோ 12:10க்கு அப்புறம் 2 நிமிஷம் உங்கள் ஃபோன்லேயே டைம் பார்த்துங்க. 12:12க்கு எவ்வளோ, 12:16க்கு எவ்வளோ, 12:18, 20, 22, 24, 26, ஸோ 28, 12:30, 12:35 வரைக்கும் எடுத்தால் போதும். ஸோ இது வரைக்கும் நிழலோட நீளத்தை மெஷர் பண்ணிக்கி. ஸோ அடுத்து இந்த ஃபைண்டிங் தி ஆங்கிள் மெஷர் பண்ணுற என்ன பண்ணால், ஸோ ஷார்ட்டஸ்ட் ஷேடோ லென்த்து. ஸோ 12:16க்கோ 12:18க்கோ இங்கே ஒரு லென்த் வரும். ஸோ அந்த வேல்யூ இங்கே மெஷர் பண்ணிக்கி. ஸோ இதை வச்சு நீங்கள் தீட்டா கால்குலேட் பண்ணோம். ஸோ தீட்டா கால்குலேட் பண்ணுறீங்கன்னா இந்த ஷார்ட்டஸ்ட் லென்த்து டிவைடட் பை போல் லென்த்து. ஸோ அதாவது இந்த குச்சியினோட நீளம் இந்த நிழலோட நீளம், அதாவது ஷார்ட்டஸ்ட் நீளம் 12:18க்கோ 12:16க்கோ நீங்கள் எடுக்கிற ரீடிங்லேயே எந்த வேல்யூ கம்மியாக இருக்கோ ஸோ அதுதான் என்னது ஷார்ட்டஸ்ட்டு ஷேடோ டிஸ்டன்ஸு. ஸோ அதை ரெண்டையும் வகுத்திங்கன்னா உங்களுக்கு தீட்டா வேல்யூ கிடச்சிரும். தீட்டா வேல்யூ ரேடியனில் எவ்வளோன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஈக்குவேட்டர் டு யுவர் பிளேஸ். ஸோ இப்போ நாளைக்கு எங்கே 0 ஷேடோ டே இருக்குது, ஸோ அதை மெஷர் பண்ணோம். ஸோ அதுலேருந்து உங்கள் ஊருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஸோ அதை மெஷர் பண்ணோம். ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை வச்சு மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு லிங்க் இருக்குது. ஸோ நாளைக்கு இங்கே மகாராஷ்டிராவில் பார்டாங்கிற இடத்துல 0 ஷேடோ டே. ஸோ 2 இடம் வேணும். ஒரு இடம் 0 ஷேடோ டே இருக்கணும், இன்னொரு இடம் உங்களோட ஏரியா. ஸோ உங்கள் ஏரியா நான் தருமபுரின்னு ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். சவுண்டு கேட்குதா கரெக்டாக? No sir. No sir. Yes sir. Screen தெரியலங்க சார். சரி ஷேர் பண்ணுறேன். அப்பப்போ வாய்ஸ் கட் ஆகுதுங்க சார். நெட்டு கொஞ்சம் சரியாக கட்டாகி வருதுன்ற. இப்போ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? எஸ் சார். எஸ் சார்.
ஸோ இந்த ஏரியா என்ன பண்ணால் இது வரைக்கும் இங்கே கேட்டுச்சா? ஏங்கிள் மெஷர் பண்ணுற வரைக்கும் கேட்டுருதா கரெக்டாக? சொல்லுங்க. சரி, இந்த மாதிரி ஒரு குச்சி நட்டுக்கிறீங்க. ஸோ அந்த குச்சினோட நீளம் எவ்வளோ? ஸோ அந்த வெர்டிகல் போல் லென்த்து மெஷர் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த டைமுக்கு மெஷர் பண்ணுறீங்க 11:55 ஸோ இதை ஷேர் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு டைமுக்கும் உங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க முடிஞ்சால் எடுத்துங்க, இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்கலாம்னு பரவாயில்ல, உங்களுடைய நோட்டு வச்சுருப்பீங்க வீட்டில். ஸோ இதை பார்த்து உங்கள் நோட்டில் இந்த மாதிரி டேபிள் வரைஞ்சிங்க. ஸோ வரைஞ்சிட்டு ரீடிங் எடுத்துகிட்டு அந்த ரீடிங்கை நீங்கள் ஷேர் பண்ணணும் நாளைக்கு ஆன்சர் போட்டு கால்குலேஷன் முடிச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி 11:55 ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த நிழலோட நீளம் எவ்வளோ ஸ்கேலை வச்சோ அல்லது வீட்டில் ஏதாவது டேப் இருக்கும். ஸோ மீட்டர் ஸ்கேல் இருக்கும், பெரிய டேப் இருக்குது, 3 மீட்டர் டேப்பு 2 மீட்டர் டேப் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு அளக்கலாம், இல்லை ஸ்கேலை வச்சு கூட அளந்துக்கலாம். ஸோ நீளம் அதிகமாக இருந்தால் இப்போ 30 சென்டிமீட்ரு. ஸோ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அதுக்கப்புறம் எவ்வளோ 40 சென்டிமீட்டரா எவ்வளோ வருதுன்னு கூட மெஷர் பண்ணிங்க. ஸோ இந்த டைம் பாண்டை ஃபுல்லாக மெஷர் பண்ணிங்க. ஸோ இந்த ரீடிங்கிலே எது லோவாக இருக்கோ ஸோ அதுக்கு பேர் தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு. ஸோ அது ஷார்ட்டஸ்ட் ஷேடோ லென்த்து இந்த இடத்துல எழுதிங்க. ஸோ தீட்டா கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த போலோட லென்த் எவ்வளோ இதுலேருந்து, அதாவது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு டிவைடர் பை போல் லென்த்து. அதாவது 12:18 அல்லது 12:16 வரும். அப்போ தான் உங்களுக்கு லோவான வேல்யூ வரும். ஸோ அது டிவைடர் பை அந்த போல் லென்த் எவ்வளோ, அந்த குச்சியை அல்லது பைப் அண்ட் லென்த்தை நிறுத்தி வைக்கிறீங்களே எவ்வளோ, 50 சென்டிமீட்டர் இருக்கா இல்லை 1 மீட்டர் இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு குச்சி நல்லா 100 சென்டிமீட்டர் கூட நீங்கள் வச்சிக்கலாம். எவ்வளோ லென்த்தாக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு இன்னும் ரீடிங் அக்யூரேட்டாக வரும். ஸோ இது ரெண்டையும் மெஷர் பண்ணிங்கன்னா நீங்கள் தீட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் இருந்து 0 ஷேடோ டேவுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத அந்த டிஸ்டன்ஸை நான் மெஷர் பண்ணோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் அந்த லிங்கில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஊரை நாம் டைப் பண்ணால் போதும். ஸோ இதுதான் அந்த லிங்க்கு. ஸோ அந்த லிங்கில் போய் நான் ஏற்கனவே ஆல்ரெடி நான் அதில் டைப் பண்ணி இருக்கேன் முன்னாடியே. ஸோ தருமபுரின்னு சென்டராக போட்டிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு வேறு இடத்துல கூட இருக்கலாம், உங்கள் ஊர் வேறு இடம் எங்கே இருக்குன்னு நீங்கள் அதை நோட் பண்ணிங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு நாளைக்கு 0 ஷேடோட வர இடம் இந்த நாக்பூர் பக்கத்தில் வாரடாங்கிற இடம் வருது. ஸோ இது ரெண்டுக்கு இடையில் இங்கே கால்குலேட் டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே டிஸ்டன்ஸ் வந்துடும். அதாவது செங்குத்து தொலைவு. ஸோ ரோடெலாம் பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்சு போகும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் நான் மெஷர் பண்ணக்கூடாது. ஸோ இங்கேருந்து நேராக கோடு போட்டால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு சொல்லணும்னா ஆல்டிடியூட் லைன்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தோம்னா 595.72 மைலு. ஸோ கிலோமீட்டரில் பார்த்தோம்னா 958.72 கிலோமீட்டர் அல்லது 959 கிலோமீட்டர்னு வச்சுங்க. ஸோ அந்த ரீடிங் நான் இப்போ சொல்லி நீங்கள் இதே கூட எல்லாம் நோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஊரோட இடத்த இங்கே அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணிங்க. ஸோ கூகுள் மேப்பில் போய் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்கள் ஊரை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அக்யூரேட்டான இடம் வரும். ஸோ அக்யூரேட்டாக மெஷர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணலின்னா ஸோ 959 கிலோமீட்டர்னு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வச்சிங்க. நாளைக்கு 0 ஷேடோட இங்கே. ஸோ அதை பார்க்குறது எப்படிங்கிறத நான் அடுத்து அதையும் சொல்லித்தரேன். ஸோ அதை மெஷர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுதான் அந்த கிராஃபில் அடுத்தது வரும். இந்த இடத்துல நீங்கள் இந்த வேல்யூ அடுத்து மெஷர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இதுலேருந்து என்ன பண்ணுறோம், தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். தீட்டாவுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், டிஸ்டன்ஸ் கால்டு எஸ் எவ்வளோ கிலோமீட்ரு. ஸோ இதான் நான் சொன்னேன் 959 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எஸ் கண்டுபிடிச்சிடணும். ஸோ எஸ்ஸு கண்டுபிடிச்சிட்டா இதுலேருந்து என்ன பண்ணலாம், ரேடியஸ் ஆஃப் எர்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எஸ் எத்தனை கிலோமீட்டர் டிவைடர் பை தீட்டா. ஸோ தீட்டா இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தீட்டா கண்டுபிடிச்சிட்டு இந்த கிலோமீட்டர் சொல்லிட்டோம். ஸோ 958 கிலோமீட்டர்னு. ஸோ 958 டிவைடர் பை தீட்டா போட்டோம்னா ஸோ எர்த்தோட ரேடியஸ் எவ்வளோங்கிறது ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ ரேடியஸ்லேருந்து சர்க்குலர் எம்பரன்ஸை கால்குலேட் பண்ணால் என்ன பண்ணோம், ஸோ 2πr ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு தான். ஸோ 2πயோட வேல்யூ 2 × 3.14. ஸோ போட்டால் 6.28 இன்ட்டு இந்த ஆர் கால்குலேட் பண்ணால் எர்த்தோட சர்க்குலர் எம்பரன்ஸ் எவ்வளோன்னு நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம், உண்மையான ஒரிஜினல் எர்த்தோடைய ரேடியஸுக்கும் நாம் கண்டுபிடிச்சதுக்கும் எவ்வளோ எரர் இருக்குது. ஸோ எர்த்தோட ரேடியஸு நம்ம தெரியும், கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ 6378 கிலோமீட்டர்.
ஸோ நாம் கண்டுபிடிச்ச ரேடியஸ் எவ்வளோ 6. இதை ரெண்டையும் கழிச்சோம்னா ஸோ எவ்வளோ எரர்னு நம்ம கண்டுபிடிச்சலாங்க. ஸோ இங்கே அப்போ நாம் கண்டுபிடிக்கிறது ஒரு 6000 கிலோமீட்டர் வந்துச்சுன்னா அப்போ எரர் வந்து 378 கிலோமீட்டர். ஸோ அப்போ அந்த 378 கிலோமீட்டரை போட்டு என்ன பண்ணலாம், ஸோ எவ்வளோ பர்சன்டேஜாக இப்போ எரரு. ஸோ நம்ம வீட்டிலே உட்காந்துட்டு இந்த நிழலே அளந்து ஸோ இந்த பூமியோட சுற்றளவு எவ்வளோ, ஆரம் எவ்வளோ, ஸோ ஆரம் தெரிஞ்சால் 2ஆல் பெருக்குனா டயாமீட்டர் எவ்வளோ, ஸோ இதெல்லாம் நம்ம அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ பர்சன்ட் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணியிருக்கீங்க, எரர் எத்தனை பர்சன்ட்ங்கிறத ஸோ நீங்கள் இதில் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி லாட்டிடியூடு கால்குலேட் பண்ணால் என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி தீட்டா நமக்கு தெரியும். ஸோ தீட்டா இன்ட்டு 180 டிவைடட் பை 3.14. ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா நம்மளோட லாட்டிடியூடு எவ்வளோன்னு தெரியும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 11 டிகிரி வரும். ஸோ முன்ன பண்ண நம்ம எரருக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ நம்மளோட லாட்டிடியூடும் இதில் மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நாளைக்கு செஞ்சுட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதில்